சித்தர்கள் புகழ் பாடும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் அன்றாடம் ஒரு மூலிகை தகவலை வழங்கி வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை பார்த்தீங்கன்னாக்கா வாசி இலைன்னு ஒரு மூலிகை. இது கொடி இனம், மூன்று இலைகளாக இருக்கக்கூடிய ஒரு சிறிய கொடி இனம், மென்மையாக வளரக்கூடிய ஒரு தாவரம். இது வேலிகளிலும் தன்னிச்சையாக வளரக்கூடிய ஒரு தாவரம். இது ஏதாவது ஒரு மரங்கள், கிளைகள், செடிகள் மீது பற்றி வளரும். அது மேலேயே வளர்ந்து வளரக்கூடிய தாவரம். இது ஏன் இதுக்காக வாசி இலைன்னு பேர் வச்சாங்க, இதனுடைய காய்கள் வீச்சருவா மாதிரி இருக்கும். வாச்சி மாதிரி இருக்கிறதால வாசி இலைன்னு பேர் இதுக்கு. இதனுடைய இலைகள் மூன்று இலைகளாக ஒரே காம்பில் 3 இலைகள் ஒட்டி இருக்கும். அதன் பிறகு இதனுடைய பூக்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரோஸ் கலரில் சிறிய குட்டியான பூக்கள், கொத்தாக காய்கள் காய்க்கும். வீச்சருவா போன்று முனையில் கூறாகவும் கத்தி எப்படி இருக்குமோ அது போன்ற அமைப்பில் இது காய் அமைப்பு இருப்பதனால தான் வாசி இலையின் பேர். ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து. தமிழகத்தில் இப்படி ஒரு தாவரங்கள், இப்படி ஒரு மூலிகைகள்லாம் தெரியாத விஷயங்கள் நம்ம இதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு தாத்தா காலத்தில் ஒரு பெரியவர் எங்கள் அப்பாவுடைய ஆறாத குழி பொண்ணு ஆத்தினார் இந்த இலையை வச்சு. அது எங்களால் சிறு வயதிலேருந்து மறக்க முடியாது. இந்த மூலிகை அவருக்கு அவர் இந்த மூலிகை இனம் கண்டு எங்களுக்கு சொன்னதுனால இன்றைக்கி நாங்கள் எல்லாரும் தெரியும் அளவுக்கு பத்திரிகையிலையும் இந்த மாதிரி நம்ம யூடியூப் சேனல் மூலியமாகவும் நம்ம இந்த மூலிகைகள்லாம் அறிமுகப்படுத்தி அதனுடைய மருத்துவத்தன்மைகளை விளக்கி கூறுறோம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி இந்த வாசி இலை மென்மையான ஒரு கொடி இனம். அதனுடைய தன்மைகள் என்னென்ன மருத்துவத்தன்மைகள்னாக்கா, ஆறாத குழி புண்கள், நாள்பட்ட புண்கள், அதன் பிறகு புற்றுநோய் கட்டிகள், புற்றுநோய் புண்கள், அழுகிய புண்கள், கட்டிகள், சீழ்கட்டி, இரத்த கட்டி, இது போன்ற கட்டிகள் எல்லாம் இதை மேல் பூச்சாக அரைச்சி இந்த விழுதை ஒரு இலையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அது சுத்தம் செய்து நன்றாக அம்மியில் வைத்து அரைத்து அதனுடன் சிறிதளவு மஞ்சள் தூள், சிறிதளவு கடுக்காய் தூள் வைத்து நன்றாக அரைத்து இந்த விழுதை உமிழ்நீர் விட்டு எச்சில், அதாவது அப்படி இல்லைன்னா வெந்நீர் விட்டு குழைத்து ஆறாத கட்டிகள், சீழ்கட்டிகள், புண்கள் மீது தினசரி வச்சுருந்தாக்கா வைத்த 1 மணி நேரத்தில் அட்டை மாதிரி உரிகிற நம்மளுக்கு சத்தமும் வரும். உரியக்கூடிய தன்மையை நம்ம உணரலாம். உறிஞ்சி அந்த கெட்ட நீரெல்லாம் வெளியில் கொண்டு வரும். அப்படியே எடுக்க அந்த கால் வீக்கங்கள், கெட்ட நீர்கள், துர்நீர்கள், சீழ்கள் எல்லாமே வெளியேறும்போது புண்கள் படிப்படியாக ஆறுறதை நம்ம உணரலாம். ஆனால் இது போன்ற கட்டிகள், புண்கள், பிரச்சனைகள் உள்ளவங்க அசைவ உணவுகள் கண்டிப்பாக தவிர்த்தோம்னா சீக்கிரத்தில் விரைவில் குணமாகும். மேல் பூச்சாக இதை போட்டுக்கிட்டு நம்ம இந்த உணவு முறையை சரி பண்ணோம்னாலே எப்பேற்பட்ட புண்ணியம் ஆத்திடலாம். நீரிழிவு, அதாவது சுகரால் உள்ள புண்ணுகள், அடிப்பட்ட புண்கள், ஆறாத ரணக்கட்டிகள், சீழ்கட்டிகள், கொப்பளங்கள் எல்லாத்துக்கும் தீர்வு இந்த வாசி இலை. ஒரு அற்புதமான ராஜாவான ஒரு மூலிகை. இதெல்லாம் நம்ம அடித்து சொல்லான்றதை நம்ம சொல்லலாம். அது போன்ற ஒரு மூலிகைகள், பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு மூலிகை. இந்த மூலிகையினுடைய தகவலை இது பாரம்பரியமாக எங்களுக்கு ஒரு 70 வருடத்திற்கு முன்பாக எங்கள் அப்பாவுடைய பொண்ணு ஆற்றுனால அந்த தாத்தா காமிச்சு அவருக்கு ஒருத்தர் சொல்லி அவருக்கு பயனடைஞ்சு அவர் எங்களுக்கு சொல்லி இப்போ நாங்கள் பல பேர் தமிழ்நாடு ஃபுல்லாக மக்கள்கள் தெரியணுன்றத இந்த செய்தியை நம்மளுக்கு இந்த சித்தர்கள் புகழ் பாடும் சேனல் மூலியமாக இன்றைக்கி நம்ம வெளிப்படுத்தி சொல்லியிருக்கோம். இதையெல்லாம் நம்ம பார்க்கணும். செடிகளை இனம் கண்டு இல்லை சித்த மருத்துவர்களை அணுகி, பாரம்பரிய வைத்தியர்கள், சித்த மருத்துவர்கள் அணுகி அது சந்தேகங்களை கேட்டு இதை கையாளலாம், பயன்படுத்தலாம். இது போன்ற தகவல்கள் சித்தர்கள் புகழ் பாடும் சேனல் மூலிமா இன்று நம்ம வாசி இலை அறிமுகப்படுத்தியிருக்கோம். இதை பார்த்து எல்லோரும் பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.